இது என்ன கேம்னு தெரியுமா? நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு செய்கிறாங்க. இது பஸ் சிமுலேட்டர் இந்தியா. இதையும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியா மேப், இந்தோனேஷியா மேப்போட நம்ம இந்தியா மேப் தான் அங்கே இருக்குது. இதில் இது என்ன ஒரு சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம சேலம் டு கோயம்புத்தூர், இல்லைன்னா கோயம்புத்தூர் டு கொச்சின், பெங்களூர், வேறு இடத்துக்கு போகிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அதுவும் மேப் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்களா, அது கொஞ்சம் ரியலாக கொண்டு வந்திருப்பாங்க. அது நம்ம வீடியோ போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இருக்கிற இடம் நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம இங்கே சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்காக போக போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்னதாக ஒரு பஸ் மோடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம என்ன பஸ் பண்ணால் சண்முகா பஸ், அதாவது சேலம் டு ஆச்சாவரப்பட்டி, சேலம் டு இந்த பஸ் மோடு தான் என்கிட்ட இருக்குது. நான் பஸ் மோடு நான் வச்சுக்கிட்டேன். சரி வாங்க நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். போகிற வழியில் நம்ம என்னென்ன இடம் இருக்குது ஹைவேஸ் பாருங்கள், கொஞ்சம் ரியலாக இருக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்ட் சேலம் பஸ் ஸ்டாண்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நம்ம தமிழில் பேர் இருக்குது, சேலம் மாநகர பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு தமிழில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலம் ரியலாக இருக்குது, ஹைவேஸ் கொஞ்சம் ரியலாக இருக்குது. வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வெஹிக்கல்ஸ், இந்தோனேஷியா வெஹிக்கல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்தியா வெஹிக்கல்ஸ் வரும், இந்தியா வண்டிங்க வேறு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபயர் வண்டி ஆட்டோவில் கொண்டு வந்துருப்பாங்க. அதில் ஹார்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹார்ன் வந்து ஒரு ஹார்னா, ரெண்டாவது ஹார்ன் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற ஹார்னா, மூணாவது ஹார்னா இருக்கிற ஹார்னா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கொண்டு வந்துருப்பாங்க. நம்ம ஹைவேஸ் நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போகிறப்ப என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலாக, கொஞ்சம் சுற்றி ரியலாக இருக்குங்களா. ஹைவேஸ் பாருங்கள் கொஞ்சம் ரியலாக இருக்கும். நம்ம நைட் மோடு தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிகிட்ருக்கப்போ ஆட்டோ வரும், ஆட்டோ ரியலாக இருக்கும், வண்டி எல்லாமே ரியலாக இருக்கும். போகலாமா வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிராஃபிக் நிறையா இருக்கும். நம்ம வேணுனாலும் டிராஃபிக் வச்சுக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியானேஷியாவில் எப்படி செட்டிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் செட்டிங்ஸ் இருக்கும். இன்னும் லைட்டாக கொஞ்சம் மாறும். இந்த முன்னாடி வண்டி போடுறது லாரி, அது நம்பர் பில்ட் பண்ணிங்கன்னா டிஎன், அதாவது நம்ம தமிழ்நாடு ஒரு ரெஜிஸ்டர் போட்டு வண்டி சின்ன சேஞ்ச் இருக்கும். சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேஸில் எப்படி சர்வீஸ் ரோடு போதும் அதே மாதிரி இதுலேயும் நம்ம 2 பக்கம் சர்வீஸ் ரோடு இருக்குது. ஹைவேஸும் கொஞ்சம் இப்படி இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. சென்டரில் வந்து செடி வச்சுருக்க மாதிரி, சைட்லையும் மரம் இருக்கிற மாதிரி, அப்புறம் மேலே வானம், கீழே வந்து அந்த சைடில் வீடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரியலாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரினா நம்ம குடும்பத்தில் இல்லாமல் பஸ்ஸு சுத்தமாக கீழே ட்ராக்கு அடிபட்டுருச்சுன்னா நாமளே போய் பஸ் சர்வீஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பஸ்ஸு சர்வீஸு பண்ணியிருக்கேன். அது வந்து மேப்பில் வந்து சர்வீஸ் சிம்பிள் காமிக்கும். அந்த எந்த இடத்துக்கு பார்த்துருக்கீங்க நாங்களும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தியானேஷியாவில் நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பின்னாடிலாம் வச்சு ரியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியானேஷியா மேப் எப்படி இருக்கும், இந்தியா மேப் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக ரியலிஸ்டிக்காக எல்லாமே ரியலாக கொண்டு வந்துருக்காங்க. பேரிகார்ட்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. சிமுலேட்டர் இந்தியானேஷியாவில் வந்து பேரிகார்ட்ஸ் இல்லை, இந்தியாவில் வந்து பேரிகார்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து சேஃப்டி பர்பஸாக போயிட்டு வர மாதிரி நம்ம பேரிகார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி சின்ன செடி நட்டு வச்சு கொஞ்சம் ஃபுல் அதிகமாக இருந்து ஈஸியாக கொண்டு வந்துருக்கோம். சர்வீஸ் ரோடு பாருங்கள், பேரிகார்ட்ஸு சர்வீஸ் ரோடு ஜாயின் ஆகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இதாக கொண்டு வந்திருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா போர்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. இது கோயம்புத்தூர் சிட்டிக்கு வந்து கோயம்புத்தூர் சிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் இதில் போனால் ஏர்போர்ட் வரும். டிராஃபிக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கீழே இந்த பக்கம் சைட்டு பேரிகார்ட்ஸு, அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு பேரிகார்ட்ஸும் கொண்டு வந்துருக்காங்க. ரயில் மோடுக்கு வர மாதிரி நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. சிட்டிக்குள்ளே எப்படி பாலம் இருக்குமோ அதே மாதிரி சைடில், அதை நம்ம கோயம்புத்தூர் புது பஸ்ஸில் பாலம் போட்டுக்கிட்டீங்களா அதே மாதிரி இங்கே நம்ம சைடில் பாலம், மேலே பாலம், பிரிட்ஜு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இதுக்கு போன நான் சொன்ன ஃபஸ்ட்டில் அந்த சர்க்கிள் பாலம் இருக்குங்களா, அது வந்துடும். நம்ம போக போக வந்து
பார்க்கலாம். கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் போக இந்த பாலம் வரும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா இந்த காரில் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக சிட்டிக்குள்ளே பஸ் எப்படி டிராஃபிக்கோடு போகுது, அதே மாதிரி இங்கே தான் பஸ்ஸு டிராஃபிக்கோடு போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சைடில் பாருங்க, ஒன் வே ரோடு போகிறதுக்கு அந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் அதாவது சேஃப்டி பர்பஸ்க்காக ஆக்சிடெண்ட்டாக அதிகமாக பந்தில் வச்சு கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இதுவும் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் அந்த சர்க்கிள் பாலம் பிரிட்ஜு அது வரும். நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டு போகிறீங்களா, அந்த பிரிட்ஜு குப்பனிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகிறோமோ அதே ரூட்டு இந்த பஸ்ஸிமேட் இந்தியா கேம்லேயும் கொண்டு வந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த சர்க்கிள் பாலத்தை தான் இப்போ ஏறுறோம். அது கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டு அப்படியே தெரியுதுங்க, பிரிட்ஜ் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு. பார்த்தீங்களா, தெரியுதா இந்த சர்க்கிள் பாலம். வெஹிக்கிளையும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஆட் பண்ணணும் நல்லாயிருக்கும். இந்த நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் ஃபேவரட்டாக கேமில் லைக் பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும். நம்ம இந்தியாவில் கேமோட இந்த கேம் கொஞ்சம் ரியலாக இருக்குது. நம்ம இந்தியா பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் பேசும் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. டிராஃபிக் கொஞ்சம் இதாக இருக்குது. பஸ்ஸு பாருங்கள், இந்தியா பஸ்ஸு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த பஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க. போகவும் அவங்களுக்கே தெரியும். எப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, டிராஃபிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் அந்த லெஃப்ட் சைடு திரும்பினாலே எனக்கு அந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு அந்த சிக்னல் போட்டுட்டு கொஞ்சம் அந்த சிக்னல் லெஃப்ட் சைடு திரும்பினாலே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. அந்த இது போகுதுன்னா அந்த பாலம் ஏரியாவில் கட்டிப்பாங்க. காந்திபுரம் பஸ் பாலம் இருக்குங்களா, அந்த அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதோட பாலம் இருக்குங்க கட்டிருக்காங்க. இப்போ அந்த பாலம் ஏற்றிருக்காங்க. உங்களுக்கு தெரியுது அந்த பாலம் ஏறிருக்கு. இந்த பாலமும் கொஞ்சம் ரியலாக கட்டியிருக்கேன் வந்திருக்கு. கிராஃபிக்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்துப்பாங்க. லெஃப்ட் சைடு திரும்ப பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அந்த ரைட் சைடு கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் சைடு திரும்பிட்டு வந்தால் ரைட் சைடு இந்த ரிவர்ஸ் சைடுக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிறாங்க. நம்ம பஸ்ஸு ஸ்லோவாக எடுக்கிறாங்க. அது மாதிரி இது கொண்டு வந்துருக்காங்க. நம்ம இந்தோனேஷியாவில் எடுத்துன்னு டக்குன்னு ரிவர்ஸ் வர மாதிரி ஸ்பீடாக வர மாதிரி ரிவர்ஸை கொண்டு வந்துருக்கேன். அது அப்படி இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு வர மாதிரி ரிவர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா ரியலிஸ்டிக்காக பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் கூகுள் மேப்பில், யூடியூப்பில், இன்ஸ்டாவில் போட்டு போட்டுங்களா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டும் கிடைக்கும். கொஞ்சம் ரியலாக டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸோட இந்த அங்கங்கே ஹிந்தியில் எழுதிக்கிடும். அது கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் மாற்றினா நம்ம நல்லா இருந்தது கொண்டு வந்துடுவாங்க வேறு லெவலில். ஓகேங்க. இந்த வீடியோ இதுவரை முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு கேம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.